ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். வெறும் தேங்காய் பால் எடுத்து பண்ண போகிறோம், எண்ணெய் ஊற்றாமல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சிக்கன் கிரேவிக்கு அரை முடி தேங்காய்க்கும் கொஞ்சம் கூட தேங்காய் நான் எடுத்திருக்கேன். 350 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது எலும்பே இல்லாமல் நல்லா வந்து சதை உள்ள பகுதியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். சட்டி வச்சுட்டு நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பாலை இதுலேயே நம்ம எடுத்துக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ இந்த சட்டியில் இந்த தேங்காய் பால் வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்கும் போது நீங்கள் வந்து இதில் இஞ்சி வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இதில் நம்ம இந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டால் போதும். இல்லை உங்களுக்கு வெள்ளையாகவே இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வெள்ளையாகவே வச்சுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுருவோம். இந்த மாதிரி கொதிக்கும் போது காரத்துக்கு நம்ம வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணான்னா 1-2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தேங்காய் பால்லேருந்து வந்த எண்ணெய் எப்படி தெளிஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா செம்மையாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா கிரேவி மாதிரி. இது சப்பாத்திக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, நான், பூரி இதுக்கெல்லாம் வந்து இது நல்லாயிருக்கும் பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். கிரேவி மாதிரி வந்த உடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணால் கூட நம்ம சட்டியில் சமைக்கும் போது சூடு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம சட்டியில் வச்சு சமைக்கிறதோட வித்தியாசமே. நம்ம டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இறக்கி வச்சுட்டு நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையான ஒரு தேங்காய் பால் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.